friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல grilled fruits பண்ண போறோம். நல்லா இருக்கிற ஃப்ரூட்ஸை எதுக்கு சும்மா நம்ம பிடிச்சி grill பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த grill வாங்கி வந்து 2 வருஷம் ஆச்சு. இத வந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல. சரி இப்போதான் வந்து வீட்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. இந்த grillம் வந்து திடீர்னு கண்ணுல மாட்டுச்சு. அதனால சரி நம்ம வந்து grilled fruits பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போதான் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதனால இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். இவ்வளோ தான் இருக்குது. அதில் ஸ்டாண்டெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓ அவ்வளோதான் போல். இது வெளியே வந்து நம்ம பிக்னிக்லாம் பண்ணுறப்போ அந்த டேபிளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த புகை வரும்ல, அதனால இது அதுக்கு கீழே போகும். இதில் தான் வந்து நம்ம கறி போடணும். அதை அப்படி உள்ள வச்சிரும். ஓகே, இதை வந்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம எப்போ ஃப்ரூட்ஸை கிரில் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஆனால் மேலே வந்து லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சிம்பிள் சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணி அது மேலே வந்து கோட் பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக அப்படியே மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் 8 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரே ஒரு பாயில் பண்ணிட்டா போதும். சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரே ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம போய் கறியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸை ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். அது வந்து அப்படியே நம்ம பற்ற வச்சுட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். ரெடியா பார்ட்னர்? வெளியே வந்து கறியை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மீதி, அதனால தான் சரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இனி நான் வந்து கிரேப்ஸ் எல்லாம் க்ரில் பண்ணி பார்த்ததில்ல, ஆனால் வந்து க்ரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி எல்லாம் செடி எல்லாம் க்ரில் பண்ண முடியாதுடா. க்ரில் பண்ண முடியாது. சரி, உன் ஆசைக்கு ஒரு 10 செடியை கிரில் பண்ணி பார்ப்போம். சரி, my book said that. எந்த புக்ல படிச்ச நீ? இங்க பாரு. In the story, the cherry book. செரி புக்ல படிச்சியா? All about cherries. Not pineapples, only cherries. செரி புக்ல போட்டிருந்தாங்களா? செரி புக் அம்மா காட்டுறீங்களா எங்க இருக்குன்னு? No. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு யாரை க்ரில் பண்ணுவோம்? எல்லாம் ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, யாரை க்ரில் பண்ணுவோம்? So what will do with cherry? எனக்கு அப்பயே தெரியும்டா நீ செரியை தான் செலக்ட் பண்ணுவேன்னு. சரி, ஃபஸ்ட்டு அப்போ செரியை வாஷ் பண்ணிவிட்டு. குட் மார்னிங் செஃப். Good morning, sister. அசிஸ்டண்ட்டா? Assistant, the chef choose on. Hey, chef got everything. அது கொஞ்சம் தாங்க, கட் பண்ணி தரேன். I got this. இதை வந்து நம்ம இன்னைக்கு கிரில் பண்ணுவோமா? ஓகே, நான் இதை கட் பண்ணிட்டா? தாங்க. Chef knows everything what chef doing. சரி, மேபி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் அசிஸ்டண்ட். Assistant don't help. Is cantaloupe? ஆமாம், கேண்டலூப் மாதிரி இன்னொன்று. அது சும்மாவே நல்லா தான் இருக்குது. கடைசி கிரில் பண்ணி எப்படி வருமோ தெரியல. Hey, I'm Chef Gonzo. This is my assistant, not style. அப்புறம் எப்படி கட் பண்ணுறது? Pineapple. ஐயோ, we need the pineapple for daddy's birthday. இப்போதான்டா கேக் பண்ணோம். பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்போ வாங்கினது எக்ஸ்ட்ரா இன்னொரு பைனாப்பிள் வாங்கியிருந்தேன், அதை வந்து யூஸ் பண்ணல. அதனால அது வந்து ரொம்ப பழுத்துருச்சு. No style. ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஜூஸ் இல்லாமல் போயிடும்ல. அதனால் கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணும். ஓகேவா? செரியோட விதையை வந்து நம்ம சூடு பண்ணக்கூடாது, அதனால உள்ளே இருக்கிற அந்த சீடை எடுத்துட்டேன். இந்த மாதிரி குத்துனா ஈஸியாக வந்துடுது. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கொட்டிடலாம் அப்படியே.
வெளியே வந்து இப்போ நல்ல வெயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பலாம் வந்து அனல் பறக்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் நல்லா சூடு இருக்குது. ரோஸ்ட் பண்ணிடுவோமா? ம் The cinnamon is super great. You can make that every day. Ask your mom. அப்படியாடா? That's how we make it. நான் வந்து அந்த சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நம்ம அப்படியே ப்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவசரத்தில் வந்து தேடினா அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சரி ஒரு துணியை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம அப்படியே லைட்டாக அதுக்கு வந்து சுகர் சிரப் வச்சு இது பண்ணேன். சும்மா ஆசைக்காக ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு நான் எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் வேக வைக்கல. எடுப்போம். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம், சும்மாவே சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஆசைக்கு அலல்றாவோட சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. அதில் இன்றைக்கி வந்து இந்த பார்பிக்யூ. கிரேப்ஸ் வந்து கிரில் பண்ண நல்லாயிருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். That cherry book was white. 20 marks for the cherry. 20 marks for the cherry. நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பார்பிக்யூலாம் பண்ணக்கூடாது தான். நான் வந்து பின்னாடி கதவு ஜன்னல்லாம் திறந்தான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே அந்த சாராகி வர்ற இடம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைட்லலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே வருது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இந்த சைடெல்லாம் கருப்பாயிட்டே வருது. இந்த சைடில் அவ்வளோ சூடு இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மீதி கிரேப்ஸ் வந்து தெரியுதா, நல்லா இருக்கு. Actually, the cherry was good, and I don't think I'm in anything that's shocking me. So, guys, don't get too much good. Only the cherries are very good, so I already finished everything. சரி, இதை நீ டேஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அப்படி சொன்னா எப்படி? சரி, ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும்டா, அதுதான் சொல்லுவேன். நல்லா இருந்தாலும் கள்ளி. எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்போம்? 0 marks for the grapes. நல்லா தான் இருக்குது, அதாவது வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு தான். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இதை பண்ணலாம். ஏன்னா அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி வர்ற இடம் வந்து நல்லா இருக்குது. இது வந்து சார்டு கிரேப்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களா. சரி, எனக்கும் ரொம்ப நாளாக செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால சரி செஞ்சு பார்த்தாச்சு. Hello. You need to tell all the secrets of mine. அப்படியா? அது எப்படி, யார் பேசுனது? ஆரஞ்சு. பாருங்க, அந்த மார்க்ஸ் வந்திருக்கு. I got this. I did it. முன்னாடி ஒரு வாட்டி ஆரஞ்சு இந்த மாதிரி கிரில் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஆரஞ்சு மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. மற்ற இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ரெடியானதை மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கலர் நல்லா வந்திருக்கு இதிலலாம். இது பாரு, இது நல்லா இருக்குல்ல இந்த கலர். ரொம்ப நல்லா இருக்கு சீரியஸாக. மற்ற எல்லாத்த விட இது ரொம்ப நல்லா இருக்கு. 20 marks for the watermelon and 20 for the cherry. They were all great. சும்மா சொல்லாத, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மேலே அந்த சுகர் சிரப் போட்டோமோ அது வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருக்கு. பைனாப்பிள் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கு. கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணேன். இந்த கிர்னி பழம் மாதிரி இருந்தது. அது அப்படியே டேஸ்ட்டே மாறி போச்சு. ஏதோ வேக வச்ச கிழங்கு மாதிரி இருக்கு. Not like corn, not like potato. It tastes like cantaloupe. ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குது. பைனாப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கு. கிரேப்ஸும் வித்தியாசமாக இருக்குது. இது அவ்வளவு கரியாததுனால டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. Try the cherry and try the watermelon and try the almonds. இது மூணு தான் உனக்கு பிடிச்சிருக்கா? Yes, so don't try anything else. Bye.
இது வந்து ரெசிபியெல்லாம் இல்லை, சும்மா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த கிர்னிப்பழம் அப்படியே டேஸ்ட் மாறி போச்சு. அவ்வளவு நான் இனிமேல் இதை கிரில் பண்ண மாட்டேன். வாட்டர் மெலனும் பைனாப்பிளும் ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய்.